செம்மறையவனை தேடியது போனாள் செம்மறையவனை தேடியவர் போனாள் எடுத்தாய் பாவி சதிப்பாரி பாப்பா பாவி சதிப்பாரே பாப்பா பாவி சதிப்பாரே பாப்பா எந்தோமை என்று தலை நீரடித்தார் அடுத்து திருத்தலம் மீறி கடந்து லட்சுமி கடத்தை தொடர்ந்தார் என் தடத்துடன் நங்கை தடமோ தடத்துடன் நங்கை ஓடி நடந்துள்ளம் கதைக்கு ஓடி உள்ளம் மதைத்து காலத்தில் வந்தால் காட்டில் தங்கை இருந்த நிழலில் அந்த கள்ளிமரமோடதிலே தங்கையை கண்டார் கள்ளிமரமோடதிலே தங்கையை கண்டார் கள்ளிமரமோடதிலே தங்கையை வீட்டிற்கு வந்தால் இந்த திருநில நட்டுவனானவள் அம்மா நடந்த செய்தி எல்லாம் தாயாரிடத்திலே கேட்டுவிட்டு சரி தன்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தங்கை நடந்த தடத்தோடு நடந்த காட்டிலே வருகின்றார். அங்கே கள்ளிமர நிழலிலே தங்கை சேலையை அசிவதை கண்டார். அப்படியே நேரடிய பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய சமயத்திலே நம்முடைய தங்கையானவள் நடந்து வந்த களைப்பினால் நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பார். நடந்திருக்கு. நாம சென்று எழுப்பி வீட்டை கூட்டிட்டு போயிடணும். வீட்டை கூட்டிட்டு போய் இன்னைக்கு பேசி எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம், நம்ம கதையை பார்ப்போம் இன்னைக்கு என்று சொல்லி சரி பார்த்தா அன்பாருங்கள் பக்கத்திலே வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இவன் மாறாக கண்ட காட்சி என்ன தெரியுமா? கள்ளானி தங்கை தலை மீது கல்லை தலை மீது கல்லை கல்லை நகட்டி அவன் கட்டி அழைத்தாள். கண்ணிலும் முகத்திலும் முத்தமிட்டானே முகத்திலும் முத்தமிட்டானே நாளை தங்க உயிர் பிழைத்திருந்தோமே ஓடி விதி ஓடி கல்லால் இறக்க கல்லால் இறக்க எந்த விதமாக இறந்தாய் தங்கா எந்த முகம் பார்க்கையிலே இங்கே யாருண்டு தங்கா எந்த முகம் பார்க்கையிலே யாருண்டு தங்கா பங்கார சிங்கார அலங்காரமேனி பள்ளுண்டு தோள் கொண்டு மனமருகி பொன்காரமில் மேனி வெகுமாறாலே வயர் தமையனும் தன் ஆவியை விட்டானே. பார்த்தான் பாருங்கள் இந்த திருநில நட்டுவனானவள் சரி ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய சமயத்திலே தன்னுடைய தங்கையினுடைய தலையிலே ஒரு பெரிய பாறாங்கல் இருப்பதை கண்ணிலே கண்டார். லட்சுமி நாட்டி முடிந்து வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்லி அல்லவா என்னிடத்தில் விட பெற்று வந்தாய் அம்மா. அடர்ந்து வர முக்காட்டில் வந்திருக்கின்றாய்.
கிட்டி விழுந்தது போன்று உன்னுடைய தலையில் மேல் மாதாக்கள் விழுந்திருக்கிறது அம்மா. நாளை அண்ணோடு அங்கள் எல்லாம் வயிறு பிழைத்திருந்தோம். நீ இல்லாத உலகத்திலே இனி அண்ணன் ஒரு நிமிடம் கூட உயிரோடு வாழப்போவது கிடையாது என்று சொல்லி இந்த லட்சுமியானவள் இறந்த கல்லிலை முட்டினான் மோதினான் அவனுடைய உயிரை விட்டார். சரி, இப்படி நகைகளை எல்லாம் கலட்டி கொண்டு போனான இந்த வேதியனானவள் கொடுவானா எப்படி வர்றான் பாருங்க. காசியை கொண்ட பழி நமக்கில்லை தடமறியாதனவே நாட்டு வழி விட்டு சாட்டு வழியாவே நாட்டு வழி விட்டு சாட்டு வழியாவே போனா காசிக்கு போய் நான் காசியில் தேடலாம் அப்ப சமைக்கிடலாம் அவல்லை எனக்கில்லை என்றந்த வேறே அவல்லை எனக்கில்லை என்றந்த வேறே கைதட்டி பாடினாரே. பார்த்தான் பாருங்கள் இந்த வேதியனானவள் அப்படி நகைகளை எடுத்துட்டு போன பாத்தீங்களா, ரொம்ப ஒரே சந்தோஷம் அவனுக்கு. என்ன அவனுக்கு நிலவு தெரியுது, என்ன நம்ம ஒரு குத்தமும் செய்யல. ஆமா, அவ விதி தண்டாளி கல்லுப்பட்டு இறக்கணும்னு அவளுக்கு தலையெடுத்து நம்ம கல்ல தூக்க தானே செஞ்சோம். கல்லு தவறி போச்சு, கல்ல மாத்தி வைக்கலான்னு தூக்கனா அந்த அவ தலையில விழுந்துட்டு நம்ம என்ன பண்றது. இடையில தூங்கிட்டு இருந்திருக்கா, நமக்கு ஒண்ணும் அதை பத்தி பிரச்சனை இல்ல. அவ தூங்குறது நம்ம என்ன பார்க்கவா செஞ்சோம். ஆனா எவன் எந்த அதை பத்தி நம்ம பேசப்படாது. ஆமா ஆமா, பேசக்கூடாது. நம்ம கதை என்ன உண்டு அதை மட்டும்தான் நம்ம பரிசீலனை பார்க்கணும். நம்ம இந்த நகைகளை எல்லாம் கலட்டிட்டு போய் என்ன பண்ணலாம், அயலூருக்கு போயிடணும். முதல்ல உள்ளூருக்குள்ள இருந்தா பெரிய சிக்கலாய் போயிடும். ஆமா, அயலூர்னா எந்த ஊருக்கு தெரியுமா போனோம்? எந்த ஊருக்கு போவோம்? காசிமா நகரம் செல்ல வேண்டும். அப்பா அங்க போய் முதல்ல நல்லா குளிக்கணும். குளிச்சுக்கிட்டு முதல்ல இந்த பூநூல் அத்தை அந்த கங்கையில விட்டு எரிச்சு விடணும். பிறகு இந்த கிராப்பு தையெல்லாம் வெட்டி விடணும். இனிமே வெட்டிடணும் இருக்கணும். நம்ம டிப்பு டப்பா இருக்கணும். இப்படி டிப்பு டப்பா இருக்கணும். டீசென்ட்ங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா? என்ன ஜெண்ட்? டீசென்ட் இருக்கணும். கண்டிப்பா. ஆமா, அது மட்டும் இல்ல, பிறகு இனிமே வாங்கோண்ணா போங்கோண்ணா இருங்கோண்ணா எதிரிங்கோண்ணா இந்த பாஷை நம்ம நாக்கள் எடுத்து அத்தை எரிஞ்சு விடணும். நாக்க ஆமா ஆமா ஆமா, பாஷை தூர போட்டுறோம். நீ அப்படி வந்துன்னா மட்டுமில்ல, இந்த நகையெல்லாம் முதல்ல வித்து ரொக்கமா மாத்தணும். ரொக்கத்தெல்லாம் வச்சு என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு பெரிய கப்பலை வாங்கி ரோட்ல விடணும். ரோட்ல விடுறதுக்கா நம்ம இங்க வந்திருக்கோம் வெளியூர்ல இருந்து, கடலுக்குள்ளதான் இறக்கணும். கடல்ல விட்டுட்டு கப்பல்ல காலுக்கு மேல காலு போட்டு இருந்து கடல்ல போடணும். அதுக்காக நம்ம இறக்கி விட்டுருக்கோம். வாணிபம் செய்யணும். அதுதான் ஏன் சொன்னேன், கடல வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யணும். உங்களுக்கு எப்பவும் தப்பாவே கேட்கும். நான் நிலக்கடலை பருப்பு ஏத்தணும்னு நினைச்சிட்டே வரேன். அப்படிதான் வரக்கணும்னு நினைச்சேன். இப்படி எண்ணாத புத்தியை ஒருவன் எண்ணினாலே யாரால் அவனை இறைவன் இடையிலே சந்திப்பான். ரத்தத்தை பார்த்தா பாத்தீங்களா, குலை வெறி பாத்தீங்களா, இவனுக்கு தண்ணீர் தாங்க லேசா லேசா வருது. அப்படியே தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு இவனுக்கு சின்ன கண்ணு சுழலக்கூடிய வேலையில்தான் இறைவனுடைய திருவிளையாடல் அங்க ஆரம்பமாகிறது. அந்த நேரத்திலே பார்த்த பகவான் யமகால தூதுவர்களை பார்த்து சொல்லுகின்றார். சரி அப்பா, யமகால தூதுவர்களை அதோ ஒரு பாவி வருகிறான் பார்த்தீர்களா, கொடும்பாவி. அந்த பாவினுடைய கண்ணிற்கு கிணறு தோண்டி பட்டை தண்ணீர் அப்படி காலா கரம் பாம்பாகவே இருந்த தக்க சமயத்தில் பாப்பானை தீண்டிவிடு. விதி முடிந்தவர்களுக்கு நினைச்சு கொடுங்க, அவ்வளவுதான். இப்படி யமகால தூதர்கள் இங்கே கிணறாக சமைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பார்த்தான் இந்த வேதியன் ஆனவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்க சுத்தி இங்க சுத்தி பார்த்தா பாருங்க. அந்த கிணத்து பக்கத்துல தான் விதி அவனை கொண்டு வந்து விடு. கிணற்றை கண்ணிலே கண்டார். எட்டி பார்க்கதான் தண்ணீர் ஒட்டளவு தூக்கி கிணற்று மதில் மேலே வைத்தார். ஆக கோரி குடிக்கிறதுக்கு தோண்டியும் மட்டையும் கையில இருக்குல, தண்ணி இருக்குல்ல, கம்முன்னு இருக்க. அப்ப கடவுள் யாரு பக்கம் இருக்கிறாரு? நம்ம பக்கம்டா. அத நம்ம கொலை பண்ணி இருந்தா கிணறு வருமா? வராது. தண்ணி இருக்குமா? இருக்காது. தோண்டி பட்டை இருக்குமா? இருக்காது. அப்போ அதிர்ஷ்ட காத்து இங்க வீசுது, ராண வீசுது. அம்மா காத்து எங்க வீசுது? நம்ம பக்கம். காசு மேல. இத பாரு, எங்கயாச்சும் வீசட்டு சரி என்று சொல்லி அப்படி ஒட்டணத்தை வச்சுட்டு தண்ணி கோரணும்னு சொல்லி தோண்டி பட்டை எடுத்து மெதுவா கிணத்துக்குள்ள இருக்கிற பாருங்க.
தாசியை கொன்ற ரத்த வெறியாலே தள்ளிய தகையுள்ளே